சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியத்தில் உள்ள வெள்ளரிவெள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அதிமுக ஆட்சியின் போது 10 கோடிக்கு மேல் கையாடல் நடந்தது. இன்று வரை உரியவர்களுக்கு பணத்தை மீட்டுக் கொடுக்கவில்லை. இதனால் கூட்டுறவு கடன் சங்க அதிகாரிகளை கண்டித்து பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருந்தனர். இது சம்பந்தமாக எடப்பாடி அருகே உள்ள வெள்ளரிவெள்ளி வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாட்சியர் சோபன்ராஜ், ஃபீல்டு ஆபீசர்கள் பார்கவி, மணிகண்டன், பிரியவர்தினி ஆகியோர் சேலம் தெற்கு பாமக மாவட்ட செயலாளர் செல்வகுமார் மற்றும் பாமக நிர்வாகிகளை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பாமக நிர்வாகிகள் வைத்த 8 கோரிக்கைகளில் 3 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு உடனடி தீர்வு காணப்பட்டது. மீதமுள்ள 5 கோரிக்கைகளை 1 மாதத்திற்குள் நிறைவேற்றி தருவதாக கூட்டுறவு சங்க அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்தனர். இதனை ஏற்று பாமக நிர்வாகிகள் போராட்ட அறிவிப்பை கைவிட்டு சென்றனர். விவசாயிகளை கடவுளாக மதிக்கும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களின் ஆணைக்கிணங்க வெள்ளரிவெள்ளி கூட்டுறவு கடன் சங்கத்தில் கடன் பெற்றும் நகைகள் விவசாயத்தின் அடிப்படையில் அடகு வைத்தும் விவசாய கடன் பெற்றும் உள்ள விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக இந்த சங்கத்தில் பணம் திருப்பி தராமலும் புதிதாக கடன் வழங்காமலும் நிலுவையில் உள்ளது. இந்த கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களின் மருத்துவர்